3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கேரட், பீன்ஸு, வெங்காயம், கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், வரமிளகா. இப்போ கடுகு, உளுந்து தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா இல்லாதனால வரமிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேரட்டும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நமக்கு காய் எந்த காய் போடணும்னு விருப்பமோ பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா காயெல்லாம் வேகட்டும். நல்லா இப்போ பீன்ஸ், கேரட், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சேமியா தாங்க நான் எடுத்திருக்கேன். ஆசீர்வாதா சூப்பராக இருக்குங்க. சேமியா உப்புமாவுக்கு இந்த சேமியா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி தண்ணிலாம் ஒரு மாதிரி கொல கொலன்னு வராமல் இது நல்லாயிருக்கும். சேமியா உப்புமா செய்கிறதுனா இந்த சேமியா வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்கும். நூடுல்ஸ் மாதிரி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேமியா வாங்கினா. பாருங்கள், இந்த சேமியாவை தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. மொத்தம் அதில் வந்து 1 கிலோன்னு நினச்சேன். ஆனால் அது 850 கிராம் இருக்குது. இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கிறத விட நமக்கு அந்த காயும் வேகணும். அப்போ தாங்க நம்ம சேமியாவை போட்டு கிண்ட. ஏன்னா சேமியா 5 நிமிஷத்தில் வெந்துடும். காய் வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேமியாவை போடணும். பார்ப்போம் காய் வெந்திருக்கான்னு. இன்னும் செத்த நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சேமியாவை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு
5 நிமிஷம் நல்லா மூடி வைப்போம். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம். அப்போ தான் நமக்கு அடுப்பு ரொம்ப கூட வைக்காமல் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். எப்போவும் நான் சேமியா உப்புமாவுக்கு பச்சை மிளகா தான் போடுவேன். இன்றைக்கி பச்சை மிளகா இல்லை, அதனால் வரமிளகா போட்டிருக்கேன். காரத்துக்காண்டி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பச்சை பட்டாணிலாம் இருந்து போட்டோம்னா நல்லா இருக்குங்க. ஒரு நூடுல்ஸ், ஒயிட் கலர் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேமியா நல்லா இருக்குது. நீங்கள் வாங்கி உங்கள் ஊர்லேயும் கிடச்சிச்சின்னா நீங்கள் எல்லா ஸ்டோர்லேயுமே தான் கிடைக்கும். இந்த சேமியா வாங்கி செஞ்சு பாருங்கள். நல்லா அந்த கொலன்னு வராமல் நல்லாயிருக்கும் இந்த சேமியா. இருங்க, வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உப்புமாவை கிண்டி பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. காய்கறி போட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டால் சேமியா பாத் மாதிரி இருக்கும். எனக்கு மஞ்சத்தூள் போட்டால் அவ்வளோவா பிடிக்காது, அதுக்காண்டி ஒயிட்டாக செஞ்சுருக்கேன். இன்னும் வரமிளகாவும் போடலைன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் சேமியா உப்புமா செஞ்சு அசத்துங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.